நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் படித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சிறமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். அன்பு காலை வணக்கம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். தூக்கம் தூங்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. ஆமா, தூங்கும் பொழுதுதான் புத்தி இல்லை, மனசு இல்லை. இங்க பாருங்க, புத்தியும் மனசும் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் காரணம். உடல் இருக்கு இல்லையா, நமது உடல் 24 மணி நேரமும் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. அதை கெடுக்கிறது புத்தியும் மனசும் தான். புத்தியிலையும் மனசுலையும் கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அது உடம்புக்குள்ள போயிட்டே இருக்குங்க. இரவு தூங்குறோம் இல்லையா, புத்தியும் இல்லை மனசும் இல்லையா, இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்பாடா இந்த 2 பேரும் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிச்சிருதுங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் தான் நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் உயிரோடு இருக்கோம்? நைட் தூங்குறதுனாலதாங்க. அப்பதாங்க நம்மளை மறந்துடுறோமா? நமக்கு சுகர் இருக்குன்னு மறந்துடுறோமா? நமக்கு பிபி இருக்குன்னு மறந்துடுறோமா? நமக்கு இருக்கிற வியாதி பத்தி எல்லாம் மறந்துடுறோமா? அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது, அவாடா அப்படின்ட்டு தன்னைத்தானே குணப்படுத்துதுங்க. நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்த மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். பகல்ல தாங்க எல்லா வியாதியும் வருது. ஏன்னா பகல்ல தான் நம்ம எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு மூட்டு வலிக்குது நினைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த எண்ணம் தான் வியாதி. எனவே தூக்கத்தை பத்தி நாம சில சிந்தனை செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. சில பேர் 8 மணி நேரம் அப்படிங்கிறாங்க, சில பேர் 6 மணி நேரங்கிறாங்க. ஏங்க, அப்படி எல்லாம் ஒரு கணக்கே உலகத்துல கிடையாதுங்க. அதாவது நம்ம கிட்ட நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகிறது. உடல் உழைப்பு, மனசுக்கு எண்ணங்கள், யோசனை, டென்ஷன், கோபம், பயம் போன்ற உணர்வுகள், புத்திக்கு யோசனை. பாருங்க, நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, உணர்வுகள், இன்டெலிஜென்ட், புத்திக்கு வேலை கொடுக்கறது. அது என்னன்னு கேக்குறீங்களா? துணி துவைக்கிறோம் இல்லையா, பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, நடக்கிறோம் இல்லையா, படிக்கட்டு ஏறோம் இறங்குறோம், கார் ஓட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் உடல் உழைப்பு. உடம்புக்கு சக்தி செலவாகுது. புத்திக்கு யோசிக்கிறோமா இல்லையா, எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஊரை ஏமாத்துறது, யோசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் புத்திக்கு வேலை. அடுத்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, கோபம், டென்ஷன், பயம், கவலை, இது மனசுக்கு. பாருங்க, காலையில எந்திரிச்சோன்ன நைட்டு தூங்குற வரைக்கும் 24 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? புத்திக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வேலை கொடுக்கும் பொழுது நமது உடம்பில் உள்ள சக்தி செலவாகிறது. அப்போ அந்த சக்தியை மீண்டும் ரீசார்ஜ் பண்ணணுமா? இப்போ செல்போன் வச்சிருக்கீங்க, அது சார்ஜ் ஃபுல்லா இருக்கு, பகல்ல யூஸ் பண்றோமா? நைட்டு சார்ஜ் தீர்ந்து போச்சா, மறுபடியும் சார்ஜில் போட்டு சார்ஜ் ஏத்துறோமா? அப்போ நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா சார்ஜ் ஏத்தணுமா இல்லையா? எப்படி ஏத்துறது? எல்லாரும் நல்லா கவனிங்க. அதாவது உடம்புக்கு வேலை கொடுத்தா
தூங்கினா ரீசார்ஜ். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூங்கினா ரீசார்ஜ் இல்ல, ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ். அதாவது ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. பல பேத்துக்கு சந்தேகம், அது என்னங்க தூக்கம், அது என்ன ஓய்வு அப்படின்னா, தூக்கத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். படுத்து தூங்குறோம். ஓய்வுன்னா என்னன்னு அப்படிங்கிறத விளக்கமா கேட்டுக்குங்க. ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னா, பயங்கரமான தலைவலி வருது. நமக்கு பயங்கரமான தலைவலி வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தன்னை வச்சுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறோமா, உடம்பு ஆட்டாம உட்கார்ந்து இருக்கிறோமா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். பயங்கரமான தலைவலி அப்போ உடம்பு ஆட்டாம அப்படியே அசையாம உட்கார்ந்து இருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புக்கு வேலை கொடுப்பதை ஸ்டாப், நிறுத்தி வச்சிருக்கிறோம். பயங்கரமான தலைவலிங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஒரு கம்பெனியோட பெரிய முதலாளி, உங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கணக்கு காமிக்கிறாரு, சார் இந்த மாசம் கணக்கு பாருங்கன்னு. உடனே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ ப்ளீஸ், எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்? ஏன்னா புத்திய நிறுத்தி வச்சிருக்கிறோம். அடுத்தது பயங்கரமான தலைவலி, உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்களை வம்பிழுத்து சண்டை பிடிக்கலான்னு உட்கார்ந்து இருக்கீங்க. பயங்கரமான தலைவலி வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஐயோ பயங்கரமா தலைவலிக்குதே, இது வேற வந்துருச்சு, போடி இன்னைக்கு போடி, நாளைக்கு ஒன்னு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வம்பிழுக்கிறத ஒத்தி வைப்போமா? குறிப்பா பெண்கள். நல்லா யோசிங்க. நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு வேலை, மனசுக்கு எண்ணங்கள். பயங்கரமான தலைவலி அப்பதான் உடலுக்கும் வேலை கொடுக்காமல், புத்திக்கும் வேலை கொடுக்காமல், மனசுக்கும் வேலை கொடுக்காமல் சும்மா இருப்போமா? இந்த சும்மா இருக்கிற அந்த நிலைக்கு பெயர் தான் ஓய்வு, ரெஸ்ட். உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் ஒரே நேரத்தில் வேலையே கொடுக்காமல் நிறுத்தி வைக்கும் அந்த நிலைக்கு பெயர் தான் ஓய்வு என்று பெயர். இதைத்தான் ரெஸ்ட்னு சொல்றாங்க. இதைத்தான் தமிழ்ல மெடிடேஷன் சொல்றாங்க, ஆங்கிலத்துல தியானம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தியானம்னா என்னங்க? மனசையும் புத்தியும் உடம்பையும் ஒரே நேரத்தில் சும்மா இருக்க வைப்பதே தியானம். 2 நிமிடம் சும்மா இருக்க வைத்தால் அதற்கு பெயர் ஒரு தியானம். 2 மணி நேரம் சும்மா இருக்க வைத்தால் அதற்கு பேர் ஒரு சமாதி. பாருங்க, சமாதிங்கிறது ஒரு இறக்குற நிலை இல்லை, அது ஒரு தியானத்தின் உச்சகட்டம். அதனால இவருங்க சிம்பிளா சொல்லிட்டா, யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, படுத்த உடனே தூங்குறீங்களோ, நீங்க உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்பு. யாரெல்லாம் படுத்த உடனே நைட்டு புரண்டு 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 படுக்கிறீங்களோ, நீங்க புத்திக்கும் மனசுக்கும் வேலை செய்யற குரூப்பு. அதனால நைட்டு படுத்த உடனேதான் தூங்கணும், அப்படி தூங்கினாதான் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு சட்டமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு படுத்த உடனே தூங்குறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனை பத்தியும் கவலைப்படாதவங்க எல்லாம் படுத்தணும் தூங்கிடுவாங்க, அப்படின்னு நல்லவங்க எல்லாம் கிடையாது. உடம்புக்கு வேலை கொடுக்கறவங்க படுத்த உடனே தூங்குவாங்க. புத்திக்கு மனசுக்கு யாரெல்லாம் பகல்ல நிறைய வேலை கொடுத்து குழப்பி இருக்கீங்களோ, படுத்தா தூக்கம் வராது, ஓய்வுதான் வரும். இந்த புத்தி மனசும் அடுக்கி வைக்கிற வரைக்கும் தூக்கம் வராதுங்க. எனவே இரவு படுத்த உடனே தூங்குறவதான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு படுக்கிறது மட்டும்தாங்க நமது வேலை. தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டியும் நல்லது. இங்க பாருங்க, ஒரு நாள் நைட்டு படுக்கிறோம், 2 மணி நேரம் பரண்டு படுக்கிறோமா, 5 மணி நேரம் தூங்குறோமா? நாளைக்கு அதே மாதிரியா இருக்கு. அடுத்த நாள் 3 மணி நேரம் புரண்டு படுக்கிறோம், 5 மணி நேரம் தூங்குறோம். அடுத்த நாள் பிசினஸ் நஷ்டமாயிருச்சு, 5 லட்சம். 5 மணி நேரம் புரண்டு படுப்போம், 2 மணி நேரம் தூங்குவோமா? மாறி போச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு நேரம் ஓய்வு, எவ்வளவு நேரம் தூக்கங்கிறத உடம்புதான் முடிவு பண்ணும், நீங்க எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. அதனால ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்பது தவறு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தால் போதும். தூக்கம் வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. உங்களை யார் தூங்க சொன்னா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுப்பது மட்டுமே உங்கள் வேலை. உடம்புக்கு தூக்கம் வந்தா தூங்கும், இல்லைன்னா தூங்காது. உடம்புக்கு தூக்கம் வந்தா வரும், இல்லைன்னா வராது. ஏன் எதிர்பார்க்கறீங்க? வராது. எனவே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படுத்திருங்கள். தூக்கம் வரவில்லை என்றால் நமக்கு புத்திக்கு நிறைய வேலை கொடுத்தோம் போல் இருக்கு, அதான் தூக்கம் வரலன்னு சந்தோஷமா இருங்க. எனவே இந்த பிறண்டு நைட்டு தூக்கம் வராம படுப்பது அது ஆட்டோமேட்டிக் தியானம். அதற்கு பெயர் ஓய்வு, அதற்கு பெயர் ரெஸ்ட் என்று புரிந்து கொண்டு அதில் நீங்கள் முரண்படாமல் இருந்தால் போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ தூங்கலையே நினைக்கிச்சு, இன்னும் என்ன ஆகுது, இன்னும் மனசு புத்தி களைச்சு போட்டுறீங்க, அப்ப இன்னும் லேட் ஆயிருது. எனவே தினமும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுங்கள். தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி நல்லது. எவ்வளவு நேரம் தூக்கம் வராம படுத்திருக்கீங்களோ அந்த நேரம் தவறானது கிடையாது.
உடம்புக்கு நோயெல்லாம் வரல, புத்தி மனசு அடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்க. அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். இதுதான் சிறந்த தூக்கம். இப்படி புரிந்து கொண்டு இனிமேல் தூங்கினால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். தூக்கத்தை ஒழுங்கு பண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்று தூக்கத்தை பற்றி ஒரு அற்புதமாக ஒரு விளக்கம். ஐயா வந்து தூக்கத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா தூங்கணும் அப்படிங்கிறத பத்தியான ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்து கொடுத்தாங்க. இன்றைய சிந்தனையில் சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. சந்தோஷம். இந்த நிகழ்வில் நம்ம வந்து தொடர்ந்து காலச்சக்கரம் நிகழ்வை நடத்தி கொண்டே இருந்தாலும் அதுல குழந்தைகள் நிகழ்வு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்று குழந்தைகள் தினம் நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினமாக நம்ம இந்தியா ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்று இந்த நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்துல நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா பெற்றோர்கள் என்பதை விட அவர்களும் குழந்தைகள் தான். அந்த அளவுக்கு நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு வந்து எல்லாருமே ஒரு குழந்தைகளாக நம்ம நிகழ்வை கொண்டு போறது எல்லாருக்குமே தெரிந்த வண்ணங்கள் தான். அந்த வகையிலே இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்து கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் நாம் இந்த நேரத்திலே காலச்சக்கரம் அன்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அந்த குழந்தைகள் தின வாழ்த்து என்பது வந்து இன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரிவித்து, தங்களுடைய குழந்தைகளோடு தாங்களும் ஒரு குழந்தைகளாக இருந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் நீங்க ஒரு அப்பா, அம்மாவா இருந்திருப்போம், ஒரு பேரண்ட்ஸா இருந்து நம்ம குழந்தைகளோட இருந்திருப்போம். இன்றைய நாள் வந்து குழந்தைகள் நம்ம குழந்தைகளோட இருக்க வேண்டிய நாள். ஒரு உற்ற நண்பனாக, ஒரு நண்பியாக, அதாவது சிறப்பாக அவர்களோடு இருந்து, அவர்களோடு நாமும் ஒரு உற்ற துணையாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி, அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நாமும் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த குழந்தைகள் தினம் என்பது ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா எந்த அளவுக்கு குழந்தைகள் எண்ணம், குழந்தைகள் மனசு அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு இலகுவான ஒரு குழந்தைத்தனமான ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லலாம் என்று. அதை வந்து இன்றைய காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளோட இருந்தாக்கா, அனைவரும் இன்று வந்து சிறப்பா குழந்தைகளோட கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் உங்களுடைய குழந்தைகளோடு கொண்டாடும் நிகழ்வுகள் ஏதாவது இருந்தா கூட நீங்க ஃபோட்டோ எடுத்து இந்த குரூப்ல எங்களுக்கு ஷேர் பண்ணா, நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளோடு இன்று ஒரு நாள் ஒரு அன்பான பரிமாற்றத்தை ஏற்படுத்தி, நீங்களும் குழந்தைகளாக மாறி அவர்களோடு ஒரு ஒரு நண்பனாக, ஒரு பெற்றோராக இல்லாமல் ஒரு நண்பனாக ஒரு இருந்து நீங்கள் அனைவரும் இன்றைய நாளை கொண்டாடி இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு இன்னும் மேலும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு கொண்டாடும் புகைப்படத்தினை நீங்கள் எங்களுக்கு அனுப்பினால் கண்டிப்பாக காலச்சக்கரம் நிகழ்வில் நாங்கள் பிரசுரிப்பதற்கு இன்று உங்களுக்கு அந்த பெருமையான ஒரு அனுமதியும் நாங்கள் கொடுக்கிறோம் கண்டிப்பாக. அதேபோன்று வரும் நாட்களில் காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு வரும் நாட்களில் நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சிகளை கற்றுக்கொண்டு பயிற்சிகளை கொடுக்கும் அந்த குழந்தைகள் கலந்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்ற ஆண்டுலாம் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆண்டு வந்து குழந்தைகள் நிகழ்வுல கலந்துகிட்டு பயிற்சிகளை கொடுக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சான்றிதழுடன் நினைவு பரிசு வழங்கும் அப்படிங்கிற எண்ணங்களும் நமக்கு இருக்கு. அது வந்து நம்ம நேரடி நிகழ்ச்சியில அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நம்ம ஏற்படுத்த போறோம். அதனால இனிவரும் காலங்கள்ல குழந்தைகள் நிகழ்வுல வந்து அனைத்து குழந்தைகளையும் பெற்றோர்கள் பயன்படுத்தி சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் இந்த குழந்தைகள் நிகழ்வு அனைவருக்கும் ஒரு போற்றுதலுக்குரிய நாளாக அமைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து வர்ம புள்ளிகளுக்கு உண்டான ஆயில் மசாஜ், அதாவது தடவல் முறைகளை சிறப்பாக நமக்கு சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள்
இன்று இடுப்பு முதல் பாதம் வரை உள்ள வர்ம புள்ளிகள், வர்ம இடங்களுக்கு உண்டான தடவுதல் முறைகளை பற்றி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நல்ல ஒரு நிகழ்வு. இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆசான்களை பற்றியும் நல்ல பல்வேறு கருத்துக்களை ரிசல்ட் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய அன்பர்கள் நீங்க பதிவிடுறீங்க. வாழ்த்துக்கள். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு இடுப்பு முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளுக்கு உண்டான எண்ணெய் தடவல் முறைகளை பற்றி சிறப்பிக்க முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அட்மிட் பண்ணீங்க மேடம், மியூட்ல இருக்கு. நம் காலச்சக்கர குழுவில் இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோஸ்க்குள்ள வந்துருங்க நம்ம கிளாஸ்க்கு. எல்லாரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற லேடிஸ்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எண்ணெய் எடுத்துட்டே உட்காந்துறீங்களா? வளையல் மோதிரம் கழட்டி வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு நம்ம வந்து ஸ்கின்ல மசில்ஸ்ல நம்ம கையை வச்சு தேய்க்கும் போது நம்ம கையில அது என்ன ஆயிரும், தோல்ல ஸ்கின்ல எல்லாம் கிராச் விழுந்துரும். அதனால வளையல் மோதிரம் கழட்டி வச்சுக்கோங்க. ஓகே, யாருக்கும் நம்மளுக்கு போன கிளாஸஸ் வந்து நம்ம தனித்தனியா சொல்லி கொடுத்தோம் இல்லையா? கால் பாதத்துக்கு தனியா சொல்லி கொடுத்தோம், முட்டுக்கு தனியா சொல்லி கொடுத்தேன், அடுத்து காலுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து டோட்டலா நம்ம கால் பாதத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ எல்லாரும் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துட்டு அடுத்து செய்றீங்களா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருங்க, கேமரா சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கால் பாதத்துக்கு இது பண்ண போறோம். நான் இப்போ ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். ஸோ கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கோங்க. இல்ல உங்களால கீழே தரையில உட்காந்து செய்றீங்க அப்படின்னா ஒரு காலை மடக்கி போட்டு செய்யுங்க. ஆனா ஒரு ஸ்டெப்புக்கு மேல நம்ம சேர்ல ஏதாவது உட்கார்ந்து செஞ்சாதான் நம்ம முட்டிக்கும் இடுப்புக்கு தொடப்பகுதிக்கு செய்யறதுக்கு செய்ய முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சேர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத சேர் யூஸ் பண்ணாத பட்சத்துல கீழே உட்காடுறீங்கன்னா பாதி இது செஞ்சுட்டு பாதி இதுக்கு நின்றுட்டு செய்யுங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா சொல்லித்தரேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. கால் பாதத்துக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயை நல்லா பாதத்துல மசாஜிங் பண்ணிட்டு நம்மளுடைய கை கட்டவரில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி கை கட்டவரில் வச்சு இப்படி அமுக்கி நடு பாதத்துல இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபர்ஸ்ட் மசில்ஸை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது பெயின் இருக்காது. நல்லா மசில்ஸ் அப்படி ஒவ்வொரு இடமா அப்படியே ப்ரெஷர் கொடுத்து ஒரு 30 செகண்ட் தான். நான் செகண்ட் கணக்கோட டைமிங்கோட சொல்லிடுறேன். 30 செகண்ட் தான் இந்த மாதிரி இப்படி செய்யணும். லூஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுக்கறது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நடு பாயிண்ட்ல, இந்த இடம் முக்கியமான பாயிண்ட், ஒரு வர்ம பாயிண்ட், இங்க ப்ரெஷர் கொடுக்கணும். நடுவுல கரெக்டா பாத்தீங்கன்னா நடு 2வது விரலுக்கும் 3வது விரலுக்கும் நடுவுல வர்ற பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுங்க. 1 2 3 4 5 6 7. அடுத்த பாயிண்ட் இங்க கீழே, அதுல இருந்து நேரா கீழே வந்தீங்கன்னா இந்த இடம் வரும். குதிங்காலும் நம்மளுக்கு நடுப்பாதமும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த இடத்துல 9 டைம்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 கொடுத்தோம், இங்க 9. அடுத்து இந்த இடத்துல இருந்து குதிங்கால் வெளியே இருக்குன்னு சொல்லி வர்றீங்களா, அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து கீழே குதிக்கு கீழே இருக்கிறவங்க இந்த இடத்துல 7 கொடுத்தா போதும். 1 2 3 4 5 6 7. இது அடுத்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆர்ச் வரும். இந்த ஆர்ச் வராதவங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் வலி வந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல அமுக்கி தேய்ங்க. தேய்க்க தேய்க்க இந்த இடத்துல ஒரு ஆர்ச் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கால் பாதத்துக்கு ஆர்ச் வேணும். கால் ஆர்ச் இல்லைன்னா நம்மளுக்கு முட்டியில வலி வரும். காலு இடுப்பு பகுதி வரைக்கும் வலி இருக்கும். இந்த இடத்துக்குள்ள நல்லா இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு 7ல இருந்து 9 இடம் வரையும் தாராளமா செய்யலாம். செஞ்சு விடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு பல்கினஸ் மாதிரி வரும். இங்கேயும் அதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ். அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், கால் பாதத்தோட சைடு பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி இந்த டைரக்ஷன்ல இருந்து இங்கிட்டு வெளியே இழுக்கணும். 1 2 3 4 5. இப்ப நம்ம இந்த இடத்துல எண்ணெயை தடவணும், ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்றோம், இந்த இடத்துக்கு ஃபுல்லா எண்ணெயை தடவுறோம்.
மேல இந்த இதுக்கு ஃபுல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துக்குள்ள இப்படி ரொட்டேட் பண்ணி எண்ணெயை தடவணும் இந்த பாயிண்ட்ல. அடுத்து இதே மாதிரிதான் அடிமுட்டிக்கும். அடிமுட்டிக்கு எனக்கு காலை திருப்பி வச்சு செய்ய முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2 விரலை யூஸ் பண்ணி அடிமுட்டிக்கு இப்படி ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஜாயின்ல இருந்து கொலுசு போடுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொலுசு வளையல் மோதிரம் கழட்டிக்கோங்க. அது வந்து காலில் கையில இழுத்துக்கிடாம இருக்கும், இல்லைன்னா ஸ்கின்ல இழுக்கும். ஸோ கை எப்படி என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷன்லயும் இந்த டைரக்ஷன்லயும் அடியில கூடி விட்டு விட்டு எடுக்கும் இந்த இடத்துல. இது ஒரு எத்தனை தடவை ஆரம்பிக்கிறோம், 7 இல்ல 9 ஆரம்பிச்சோம்னா அதே டைமிங்க்கு இதை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அடுத்து இந்த பாதத்துல இருக்கிறத ஃபுல்லா விரலை ஃபுல்லா அடுத்து என்ன பண்றோம், இழுத்து இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு ஒவ்வொரு விரலையும் ஃபர்ஸ்ட் விரலை கீழ் நோக்கி இப்படி தேய்ச்சிடுவோம். இதுவும் 7 இல்ல 9 எதுல ஆரம்பிக்கிறோமோ அதே டைமிங்க்கு இப்படி எடுத்துடுறோம். அடுத்து இந்த இடத்துல எடுத்துடுறோம். இதெல்லாம் எண்ணெய் தடவிக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல பாடியில ஜாயின்ஸ்ல ஃபுல்லா எண்ணெயை தடவுறோம். எண்ணெய் தடவல் முறை இதெல்லாம் தடவிட்டு ஒவ்வொரு ஜாயின்லையும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வர்ம பாயிண்ட்ல இந்த இடத்த டச் பண்ணணும், இங்க டச் பண்ணணும், அடுத்து இப்படி டச் பண்ணி எடுக்கணும்னு. இந்த ஒவ்வொரு ஜாயின்லையும் சைட்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அடுத்து இங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அடுத்து நெகக்கன் கீழே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த ஜாயின்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இங்க ப்ரெஷர் இந்த ஜாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து நெகக்கன் கீழே கொடுக்குறோம். அடுத்து இந்த ஜாயின்ல கொடுக்குறோம், மேல கொடுக்குறோம், இங்க ப்ரெஷர் கொடுக்குறோம். இங்க ப்ரெஷர், இங்க ப்ரெஷர் கொடுக்குறோம். ஒவ்வொரு விரலுக்கும் 2 ஜாயிண்ட் இருக்கும். அந்த 2 ஜாயின்லயும் சைட்ல ப்ரெஷர் கொடுக்குறோம். அடுத்து நேக்கனுக்கு கீழே கொடுக்குறோம். இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஃபுல்லாவே நம்ம ப்ரெஷர் கொடுத்துறோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய 4 விரலை வச்சு அடியில இந்த கையை சப்போர்ட் கொடுத்துட்டு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுறோம். தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேல இருக்கிற பகுதியை மேல் நோக்கி இழுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒவ்வொரு 2 விரலுக்கு நடுவுல பல்ல மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எண்ணெயை வச்சு இப்படி மேல் நோக்கி இழுக்கணும். இங்க அடுத்து 2 விரலுக்கு நடுவுல இருக்கிற இடம் பல்ல மாதிரி இருக்கும், மேல் நோக்கி இழுக்கணும். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து மேல் நோக்கி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பாயிண்டா மேல் நோக்கி எடுத்து ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். எண்ணெய் தேய்க்கிறது இப்படி. இது வந்து சாஃப்டா தான் பண்ணணும். ப்ரெஷர்லாம் ரொம்ப மைல்டா கொடுத்தா போதும். உங்க கையில இருந்து நீங்க பண்றது உங்களால பேலன்ஸ் பண்ற அளவு கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து கீழ் நோக்கி அடுத்து எடுக்கிறோம். இப்படி பண்ணும்போது தரையில உட்காந்துக்கிறவங்க காலை வந்து இப்படி குத்துக்கால் வச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி காலை மடக்கி வச்சு இப்படி குத்துக்கால் வச்சுட்டு இங்க இருந்து கீழ் நோக்கி இப்படி இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல தரையில கால் வைக்கிறவங்க சேர்ல உட்காந்துட்டு உங்களால குனிய முடியும்னாலும் குனிஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படியே ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல ப்ரெஷர் உங்களுக்கு விரல்ல கொடுக்க முடியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கையை மடக்கி இந்த இடத்த வச்சு இங்க இந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுக்க முடியும். நம்ம காலில் வந்து இந்த இடத்துல ஒரு வீக்கம் வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு எலும்பு தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எலும்பு தூக்குனாவே நம்மளுக்கு கால்வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த இடத்துல இந்த எலும்பு பகுதி வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. இதுதான் வர்ம பாயிண்ட்டுக்குரியது. இந்த ஒரு பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே கால் வலி குறையும். கால் பாத வலியும், காலில் இந்த ஜாயின்ல வலி இருக்கும் பார்த்தீங்களா, ஆங்கிள் வலி பெயின், அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட்லயே இந்த இடத்துல ஒரு எலும்பு தூக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல இப்படி நல்லா பாயிண்டட் ப்ரெஷர் கொடுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வர்ம பாயிண்டோட சேர்ந்தது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்றோம், இப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்படி நல்லா கீழ் நோக்கி தேய்ச்சி விடணும். மேல இருந்து கீழ் நோக்கி தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எண்ணெயை தடவிட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், அடுத்து கால் பாதத்தை இப்படி எண்ணெயை ஃபுல்லா தடவி இப்படி தேய்ச்சி விடணும். இது கீழே வச்சுட்டு செய்யனாலும் செய்யலாம். இல்ல உங்களுக்கு கீழே குடிஞ்சு செய்ய முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலை தூக்கி இந்த கால் மேல வச்சுட்டு என்ன பண்ணலாம், தடவலாம். எண்ணெயை வந்து கால் பாதத்துல இருந்து இப்படி எடுத்து விட்டு இப்படி தடவலாம். இப்படி நல்லா எண்ணெயை பாதத்துக்கு ஃபுல்லா இப்படி தடவி விடணும். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலில் இங்க இருந்து ஃபுல்லா தடவுறது. எண்ணெயை ஃபுல்லா இப்படி வச்சு முட்டிக்கு வரைக்கும் ஃபுல்லா தடவுங்க. ஃபர்ஸ்ட் முட்டியில வரைக்கும் தடவுங்க, எண்ணெய் தடவுங்க. கால் இப்படி வைக்க முடியல, கீழே தான் வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கீழே வச்சு இங்க முட்டியில இருந்து எண்ணெயை வச்சு ஃபர்ஸ்ட் எண்ணெயை நல்லா தடவிடுங்க. இந்த
இந்த டைரக்ஷன்ல வரும்போது கீழ் நோக்கி இறங்கணும், பின்பகுதியில வரும்போது மேல் நோக்கி இறங்கணும், ஏத்தணும். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. ரத்த ஓட்டம் எப்பவுமே இங்க இருந்து கீழே இறங்கும், பின்பகுதியில வந்தா ரத்த ஓட்டம் ரிவர்ஸ்ல ஏறும். ஸோ இது ரெண்டையும் கரெக்டா நம்ம பண்ணணும். இப்படி பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட் கால்ல மசில்ஸ் கிராம்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த இதுக்குரியது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழ் நோக்கி இறக்குறது. இங்க இருந்து இப்படியே புஷ் பண்ணி பண்ணுங்க. இது வந்து எண்ணெய் தடவல்ல வரக்கூடிய வர்ம பாயிண்ட்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர். இத்தனை நாள் நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்டையா ஸ்டெமுலேட் பண்ணோம். இப்ப எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து ஸ்டெமுலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பண்றது. இப்படியே 2 கைட்ட இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துடணும். எல்லாமே வந்து மேக்சிமம் ஒரு 30 செகண்ட்குள்ள முடிஞ்சிடும். இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்மளுடைய கை கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கை கட்டை விரல கரெக்டா நம்மளுடைய முட்டிக்கு அடியில கொண்டு போகணும். முட்டிக்கு அடியில இப்படி வச்சிங்கன்னா பள்ளம் மாதிரி ஒரு இடம் தெரியும், அதுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஒரு அழுத்தம் ஒரு 4 செகண்ட். 1 2 3 4 4 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இப்படி சைட்ல கூட எடுத்துக்கணும். இந்த 2 போனுக்கும் நடுவில் எந்த பக்கமும் இங்கிட்டும் வலி இருக்கும், நம்மளுக்கு முட்டி வலியும் ஆங்கிள் பெயினும் ரொம்ப நேரம் நின்னோம்னா கால் இங்க இருந்து பிடிச்சு இழுத்து இந்த பக்கம் ஃபுல்லா சதையில வலி வரும் இல்லையா. சோ இந்த வலியை எடுத்துறது தான் நடுவுல உள்ள கட்டை விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்படி பிரிச்சு விட்டு இப்படி எடுத்துடணும். 1 2 3 4 5 6 7 இப்படி எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பெயின் குறைஞ்சிரும். அடுத்து நம்மளுடைய இந்த சதையை ஃப்ரீ பண்ணி விடுறது. இந்த சதையை ஃப்ரீ பண்ணி விடுறது கீழ் நோக்கி இறக்கி மேல வரும்போது என்ன பண்றோம், 4 விரலை வச்சு அழுத்தம் கொடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி மேல கொண்டு வரணும். இது செல்ஃபா பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணுவோம், இதே வேற யாருக்கும் பண்றதுன்னா அது வேற மாதிரி பண்ணணும். இப்போ உங்க எல்லாத்துக்குமே நான் செல்ஃபா பண்ற மெத்தட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இது நீங்க உங்களுக்கு பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு இந்த டைப்ல பண்ணாதீங்க. அவங்களுக்கு பண்றதுன்னா வேற மாதிரி டைரக்ஷன்ல நம்ம பண்ணணும் அது. ஸோ இந்த இது இன்கேஸ் உங்களுக்கு 4 விரல் பண்ண முடியல அப்படின்னா கட்டை விரலை கூட நீங்க இப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்படியே அழுத்தம் கொடுத்து பண்ணணும். முட்டிக்கு அடியில வரையும் பாயிண்டர் கொண்டு போகணும். இங்க இருந்து வர டென்டன்ல தான் இந்த சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்க இங்க கீழே எடுத்தீங்கன்னா இங்க மேல வரைக்கும் போகணும். இதுவும் 7 தடவை இல்ல 9 தடவை இப்படி ப்ரெஷர் கொடுத்து மேல ஏத்தணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு 7 தடவை தேய்ச்சிட்டு என்ன பண்றோம், நம்ம இந்த பாயிண்டை ஸ்டெமுலேட் பண்றோம். அடுத்து இந்த பாயிண்டை ஸ்டெமுலேட் பண்ணிட்டு ஒரு 7 தடவை நமக்கு என்ன பண்றோம், கீழே வரும். ஸோ இந்த கீழே வரும்போது என்னாகும், முட்டியில இருந்து பாதத்துக்கு வரையும். இப்போ முட்டிக்கடியில இந்த ஹார்ட் மசில்ஸ்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ முட்டிக்குள்ள என்ன பண்றோம், எண்ணெயை தேய்ச்சிட்டு கரெக்டா இந்த இடத்துல 2 விரல் வச்சீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வச்சு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 4 or 5 டைம்ஸ். உங்க பெயின் உங்களுடைய பொசிஷன் தேவைக்கேற்ற கவுண்ட் எடுத்துக்கோங்க, ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு தூக்கிட்டு இருக்கும். அந்த எலும்புல நம்ம கை கட்டைக்கரல வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துறோம். கொடுத்துட்டு இந்த இதுலயும் தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து மேல முட்டிக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ல கையை இப்படி அடியில இப்படி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு கட்டைவரல வச்சு இப்படி கீழே அழுத்தம் வைக்கணும். நல்லா 7 டைம்ஸோ 9 டைம்ஸோ உங்க தேவைக்கு ஏற்ற கவுண்ட் இப்படி தேய்ச்சிட்டுக்கோங்க. அதே மாதிரி முட்டி வலி வர ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்குள்ள நீர் கோர்த்து ஒரு பை மாதிரி தொங்கும், நீர்பை. அந்த இடத்துல நல்லாவே நடு விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை களைச்சி விடணும். அந்த இடத்துல நீர் சேர்ந்துச்சுன்னா முட்டிக்குள்ள நீர் சேரும், முட்டி வலி வரும். ஸோ அதனால இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து கரைச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பை மாதிரி வரும். இந்த இடத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து செய்ய அந்த இது வத்த ஆரம்பிச்சோடனே முட்டி வலியும் குறையும், உங்களுக்கு அந்த வலியும் பெயினும் குறைஞ்சிரும். அதனால இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அந்த சதை இப்படி தூக்கிட்டு வரும். இங்கிட்ட இல்ல இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த இடத்துக்குள்ள வரும். இந்த இடத்துக்குள்ள இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள முட்டியில வந்து நிற்கும். அதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா நடு விரல வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்க மைல்டா உங்களால தாங்க முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுங்க. தேய்க்க ஒரு வாரமோ 15 நாளோ 20 நாளையோ அந்த நீர் கோர்க்கிறது உங்களுக்கு முற்றிலும் உங்களை விட்டு அது கரைய ஆரம்பிச்சிடும். அப்ப நீர் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா முட்டி வலியும் குறையும். ஸோ முட்டியில இருந்து அப்படியே கீழே கொண்டு போய் மேல எடுக்கணும். இதுவும் லாஸ்டா 7 எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்றோமோ அத்தனை தடவை இப்படி பண்றோம்.
இன்கேஸ் இது இப்படி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க காலை இப்படி தூக்கி வச்சு பண்ணனாலும் என்ன பண்ணிக்கலாம், மேல கூட இப்படி கொண்டு போய் கீழ் நோக்கி இப்படி இறக்கி கொண்டு வரும். மேல கூட இப்படி கொண்டு போய் பாதத்துல கொண்டு போய் கீழ் நோக்கி இப்படி இறக்கி கொண்டு வரும். இது முக்கியமான பாயிண்ட். லாஸ்ட்ல நம்ம செய்யறது இந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட். கரெக்டா முட்டிக்கும் ஆங்கிளுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த நடு பாயிண்டோடைய உள்ளக்க இந்த இடத்துல வர்ம பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்தோடைய சென்டர் பாயிண்டோடைய உள் சதையில கை வச்சிங்க அப்படின்னா கரெக்டா எலும்புக்கு நடுவுல போற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்ல நம்மளுடைய கை கட்டக்கவரில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அது முக்கியமான நரம்போட டென்டட். நீங்க இந்த இடத்துல மசில்ஸ்க்குள்ள ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டா நடுவுல வரும். இந்த இடத்தோடைய பேக் சைடு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பேக் சைட்ல வச்சு அழுத்தம் கொடுங்க. ஒரு ரத்தம் போகக்கூடிய ஒரு ரத்த குழாயோட முக்கியமான குழாய் காலில். இங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா காலில் ரத்தம் எங்கெங்க போலையோ அங்க ஃபுல்லா பம்பிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் தான். 1 2 3 4 5 அவ்வளவுதான். கால் ஃப்ரீ ஆகும். இது நம்ம கீழே செஞ்சுட்டோம். அடுத்து தொடைப்பகுதியில பண்றக்கூடியது. தொடைப்பகுதியில முட்டி வலி இருந்தாலோ காலில் எங்க வலி இருந்தாலும் தொடைப்பகுதி வீக் ஆகும் போது மட்டும்தான் நம்மளுக்கு காலில் முட்டிக்கு கீழே ஃபுல்லா வலி வரும். அப்ப நம்ம தொடைப்பகுதியை சரி பண்ணாதான் இதையும் சரி பண்ண முடியும். தொடைப்பகுதியில இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எண்ணெய் தடவணும். இதுவும் அதே மாதிரிதான். இந்த டைரக்ஷன்ல ரத்த ஓட்டம் இருக்கும், அடியில போற ரத்த ஓட்டம் நம்மளுக்கு ரிவர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து எண்ணெய் தடவி இது தனியா பிரிக்கிறோம். இப்படி நல்லா எண்ணெய் எத்தனை தடவை தடவைன்னு நினைக்கிறோமோ அத்தனை தடவை நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து சதையில கை வைக்கிறோம். இடுப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஜாயிண்ட், நம்மளுடைய தொட ஜாயிண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து கை வைக்கணும். கட்டை விரலை வச்சு இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு நடுவுல கரெக்டா நடு பாயிண்டா பிரிச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கால் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து கையை வச்சு இப்படி ஒவ்வொரு இடமா பிரிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் மசில்ஸை இப்படி ஒவ்வொரு இடமா பிரிச்சு விடணும். கால் பாதம் நடக்கும்போது இப்படி திருப்பி திருப்பி வச்சு நடக்கிறோம், கால் பாதம் அலைன்மெண்ட் கரெக்டா இல்லை அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வர்ம பாயிண்ட். இங்க இப்படி விரலை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வலி வரும். இப்படி நல்லா ஒரு ப்ரெஷர், வலி தாங்குற அளவுக்கு இப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் டைமிங் ஆகாது, குறையும். ஆனா அதுக்காண்டி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துறாங்க, மைல்டா கொடுங்க உங்களால பேலன்ஸ் பண்ற அளவுக்கு. கரெக்டா இந்த ஜாயிண்ட் நம்மளுடைய காலும் நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறு பகுதி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துடணும். இதே மாதிரி எத்தனை செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இல்ல 7 செட் நல்லா ஸ்பீடா பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டு அடுத்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி பண்ணணும். இந்த ஸ்டெப் பண்றது தான் நம்ம சேர்ல எல்லாம் உட்காந்துக்கோங்கன்னு சொல்றேன். செல்ஃபா பண்ணணும்னா நம்ம சேர்ல எல்லாம் உட்காந்துட முடியும். இல்லைன்னா காலை நீட்டி பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நேரம் கை கன்வீனியன்ட்டா வரும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த கை வைக்கிற பொசிஷன் கரெக்டா வராது. இது சேர்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இத கடைசி நம்மளுடைய உள் சதை இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம இந்த கையை கொண்டு போய் நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி காலில் ஃபுல்லாவே ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்க. பாத்ரூம்ல ஒரு குட்டி சேர்ஸ், ஸ்டூல்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சு அதில் உட்காந்து நீங்க பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வன்சியா பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒருக்க என்ன பண்ணணும், இப்படி நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுரும். கைட்டை இந்த இடத்த லூஸ் பண்ணி விட்டுறணும். லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட்ல கொடுத்தேனோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல முட்டில இருந்து இந்த இடத்துல இப்படி கை வச்சு ப்ரெஷர் கொடுங்க. கரெக்டா இந்த இடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுங்க. 1 2 3 4 5. அடுத்து இந்த பாயிண்ட் 1 2 3 4 5. இந்த இடத்துல நீர் கோர்த்திருந்தா இந்த நரம்புல வலி வரும். முட்டி வலியில இந்த இடத்துல நீர் கோர்த்திருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள வலி கண்டிப்பான முறையில இருக்கும். நீங்க யோசிக்காம ப்ரெஷர் கொடுங்க, கொஞ்ச நேரத்துல வலி குறையும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இது மாதிரி கடைசி உள் சதை வரையும் நம்மளுடைய யூரினல் பிளாடர்ஸ் வருது பாத்தீங்களா, யூரின் போற இடம், அந்த வரைக்கும் உள்தொட வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. ஸோ இது மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற உள் சதையில இருக்கிற வலி குறையும்.
அடுத்தது என்ன பண்றோம், காலை மறுபடியும் என்ன பண்றோம், தூக்கி வச்சிடறோம். தூக்கி வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல சதை திரும்பி கொடுக்கும். இந்த சதை திரும்பி கொடுக்கும்போது உள் தொடையில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வர்ம பாயிண்ட், அந்த இதுல இருந்து இந்த இடத்த இப்படி என்ன பண்றோம், உள்ளங்கையை வச்சு இப்படி தேய்ச்சி விடணும். இந்த கையிலே தேய்க்க வரல அப்படின்னா இந்த கை மாத்திக்கோங்க. மாத்தினீங்கன்னா நான் இந்த இடத்த வச்சு தேய்க்க சொல்லி கொடுத்துருக்கேன், அது மாதிரி இந்த இடத்த வச்சு உள் தொடையில இப்படி தேய்ங்க. இந்த இடத்த இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு நர்வ் சிஸ்டத்துல பெயின் குறையும். இதனால என்னென்ன பயன் அப்படின்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் குறையும். யூரின் வந்து நம்மளுக்கு தும்முனா இருமுனா வரும்ல, அது கண்ட்ரோல் பண்ண முடியாம யூரின் போகும்ல, அந்த சென்சேஷன் ஃபுல்லாவே குறையும். இந்த இடத்துல இருக்கலாம் யூரின் ட்ராக் புரியுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம தேய்ச்சிடணும். தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து இந்த பகுதி வர்றோம். இந்த இடத்துல வரும்போது கை இப்படி மடக்கிக்கோங்க. கட்டை விரல உள்ள வச்சு மடக்குனீங்கன்னா ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு. இங்க வலி வராது, இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். பின்னாடி இந்த சதை ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஜாயின்ல இருந்து இங்க வரைக்கும் தேய்ச்சி விடணும். இப்படி கீழ் நோக்கி இறக்கி விடுங்க. கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு வலி வரும் சதையில. ஆனா நீங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க இந்த பெயின் ரிலீஸ் ஆயிரும். இப்படி புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதே பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி பண்ணும்போது நிக்க முடிஞ்சவங்க நின்னுக்கோங்க, இல்லைன்னா சேர்லயே முன்னாடி வந்துக்கோங்க. சேர்லயே முன்னாடி வந்துக்கோங்க. கையில 4 விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 விரலை வச்சு நம்மளுடைய பின்பகுதி முடிஞ்ச அளவுக்கு கை பின்னாடி கொண்டு போங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டக்ஸ் வரையும் கொண்டு போக முடியுமோ பின்னாடி நம்ம பட்டக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அங்க இருந்து நடுவுல இப்படி வச்சிருக்கணும். இப்படி வச்சு அடியில மேடம் மீட் ஆயிடுச்சு மேடம், அன்மீட் பண்ணி. இப்படி அடியில கூடி மேலே ஏத்துறோம். உங்களுக்கு அடியில கூடி பாக்குற தெரியாது. ஸோ ஆனா நீங்க வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைட்ல கூடி காமிக்கிறேன். இந்த 4 விரல் தான் இந்த இடத்துல நடு சதையில கையை வச்சு இப்படி நான் ஓட்டுற மாதிரி தான் இப்படி வச்சிருக்கேன். வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுத்து அடியில எடுக்கணும். அடியில பின்னாடி பட்டக்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். நின்னுட்டு செய்ய முடியறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா தயவுசெய்து நின்னுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா கால்ல பாதை வரைக்கும் எண்ணெய் வச்சிருக்கோம். நின்னுட்டு பண்ணா வலிக்கிறோம். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டூல் போட்டு உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டூல் போட்டு நல்லா கன்வென்ட்டா உட்காந்து எண்ணெய் தேய்ங்க. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டேன் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இது அடுத்தது வந்து என்ன பண்றோம், இடுப்பு பகுதி வரையும் கொண்டு வரணும்னு சொன்னீங்களா, அதுக்கு வந்து நம்ம நின்னுதான் செஞ்சாகணும். ஜஸ்ட் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. நின்னுட்டு உங்களுடைய இடுப்பு சதை இருக்குல்ல, ஒரே கைதான் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்பகுதியில இருந்து இப்படி இறக்கி விடணும். பின்பகுதியில இருந்து இடுப்பு பகுதியை இப்படி இறக்கிடணும். அப்போ உங்களுக்கு இடுப்பு சதை விரிஞ்சிருந்தாலோ இல்ல இடுப்பு வந்து உங்களுக்கு அன்போஸ்ட்ல டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடுப்பு விரிஞ்சு கொடுத்துரும். அதை வந்து நம்ம இது செய்ய செய்ய ஒண்ணு போல அது ஒடுங்கி கொடுக்கும். இந்த இடத்த வச்சு இப்படி தேய்ச்சிடணும். இந்த இடுப்பு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்பை வந்து இப்படி அழுத்தி இங்க தேய்க்கணும். இங்க எது நரம்பு கம்ப்ரெஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வலி வரும். இது தேய்க்க தேய்க்க சரியாகும். நல்லா இப்படி உங்களோட இந்த பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல இப்படி அழுத்தி தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது வலி குறையும். இது நின்றுட்டு தான் செய்ய முடியும். ஒரு 20 செகண்ட் செஞ்சா போதும். அடுத்தது உட்காந்துட்டு என்ன பண்ணிடலாம், இங்க இடுப்புல இருந்து என்ன எடுத்தோம்ல அதே மாதிரி ஃப்ரண்ட்ல போய் கால் பாது வரை போய் இப்படி இறக்கிறோம். இதுவும் 7 தடவையோ 9 தடவை எத்தனை தடவை ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்ன இப்படி தேய்ச்சிக்கிட்டு காலை மடக்கி, நீட்டி பண்ண முடியாதவங்க காலை மடக்கி என்ன பண்ணிக்கோங்க, கை எங்க இருந்து இடுப்பும் உள் சதையும் சேர்த்து பிடிச்சு இப்படி கொண்டு வாங்க. மேல குடி கொண்டு வந்து இப்படி கீழே குடியும் எடுத்து விடுங்க. கால் ஃபுல்லாவே பண்ணலாம். உட்கார்ந்துட்டு பண்றவங்க காலை இப்படி மடக்கி கூட நீங்க பண்ணலாம். அதாவது மேல் பகுதி மேல இருந்து கீழே இறங்கணும், அடிப்பகுதி அடியில இருந்து மேலே ஏறணும். ஸோ இதான் போஸ்டர் நம்மளுக்கு காலில்.
இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வலது காலுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இடது காலுக்கு இதே மாதிரி சொல்லி செய்யலாம் நீங்க. 1 செகண்ட். ஹலோ, புரிஞ்சதா சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே? ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் காமிங்க புரிஞ்சிருச்சுனா கைட்ட. ஓகே, புரிஞ்சிச்சா? யார் யாரெல்லாம் செய்யறீங்க? செய்யறவங்க கொஞ்சம் செய்யுங்க. யார் யார் செய்யறீங்க? ஓகே சார், எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கறவங்களுக்கு மியூட் எடுத்துறீங்களா சார்? ஓகே மேடம். ஓகே சார். முடிஞ்சிச்சிங்களா இது? அம்மா இப்ப நான் உங்களுக்கு பாயிண்டட் வர்மா பாயிண்ட் கிளாஸ் கொடுத்தேன்ல, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கேளுங்கம்மா. அதுக்கப்புறம் வேற எதுவும் உங்களுடைய பர்சனல் கொஸ்டினோ இல்ல வேற எதுவும் டிசீஸ் ஓரியன்டட் கேட்கறனா அடுத்து கேளுங்க. யார் யாரெல்லாம் இப்ப நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்ததுல என்னென்ன டவுட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. இப்ப உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்டை எப்படி எப்படி ஸ்டெம்லேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதை ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. நன்றி நன்றி மேடம், சிறப்பு. இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் ஒரு நல்ல இது, அதாவது இன்னைய தேதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் இப்ப சொல்லிக் கொடுக்கவுள்ளேயே சில பேர் போடுறாங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறத போடுறாங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு குட்டி ஆப்ஷன் சார். குரூப்ல சொல்லுங்க இருக்கிறவங்க மேடம். அவங்க ரிலேட்டிவ் விருதுநகர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்க அடுத்து எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு 1 வீக்கா ஊர்ல இல்ல. அதனால அவங்க ஃபோன் நம்பரே எனக்கு மிஸ்ஸிங். அவங்க திருப்பி எனக்கு கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஃபோன் நம்பர்ஸும் எனக்கு போன இடத்துல எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. அதனால கண்டினியூ பண்ண முடியல அவங்கள. ஸோ அவங்கள எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. விருதுநகர்ல ஒரு குட்டி பையனுக்காண்டி கேட்டு வந்தாங்க, சின்ன பையனுக்காண்டி. விருதுநகர்ல மேடம்? ஆமா சார். அவங்க ஓகே ரிலேட்டிவ் ஓகே சொல்லிட்டு தம்பி பிள்ளைங்க வந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கண்டினியூ பண்றத நீங்க சொல்லுங்கம்மா. ஓகே. இப்ப அம்மா சொன்ன மாதிரி அது யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மெசேஜ் கொடுங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்ப இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வுக்கு உண்டான கொஸ்டின் கேட்குற நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. யாஸ்மின் சாதிக், நீங்க கேள்வி கேளுங்கம்மா. யாஸ்மின் சாதிக், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் இந்த எங்க அம்மா கேக்குறாங்க. சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம்மா. முட்டிக்கால் வலிக்குது. எங்கம்மா? முட்டிக்கால் சரிம்மா. வலிக்குது. அப்புறம் இந்த ஜாயிண்ட் கிட்ட இடுப்பு தொடக்கி ஜாயிண்ட் வலிக்குது. காலு மண்டி போட்டு நமாஸ் படிக்க முடியல, ப்ரேயர் பண்ண முடியல. ஓகேம்மா. நீங்க இப்ப நாங்க சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்ல நீங்க வந்து மசாஜிங் பண்ணலாம். உங்களால செல்ஃபா பண்ண முடியும்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மசாஜிங் பண்றவங்க யார்ட்டையாவது நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மசாஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வலி குறையும். சரியா? வலி குறையும். இன்னும் ஒரு எல்லாருக்குமே சொல்லிடுறேன் காமனா. ஒரு செகண்ட் வெயிட் கேக்குறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க வந்து உளுந்த மாவு இருக்கு பாத்தீங்களா? உளுந்து வெள்ளை உளுந்து எடுக்கணும், கருப்பு உளுந்து இதுல கிடையாது. வெள்ளை உளுந்துல குவாலிட்டியா இருக்கும். அதாவது எண்ணெய் சத்து இருக்கிறாப்புல பழைய உளுந்தா இருக்கணும். அந்த உளுந்து உங்களுக்கு வந்து சோயா தெரியுமா? வெள்ளை சோயா, அதுவும் கொஞ்சம் கலந்து மிஷின்ல திரிச்சு வச்சுட்டு அந்த மாவை வந்து நல்லா சாஃப்டான மாவா எடுத்து வச்சுக்கிட்டு கர்ச்சி மாதிரி உள்ள மேம் இன்னொரு முறை வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு மேடம். ஓகே. உளுந்த மாவு இருக்குல்ல சார்?
உளுந்த ஆ, மாவையும் கொஞ்சமா வெள்ளை சோயா வாங்கம்மா, அந்த சோயாவையும் எடுத்து சோயா பீன்ஸ் வெள்ளை சோயான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி மாவு திரிச்சு வச்சுட்டு, அந்த மாவ டெய்லி என்ன பண்ணணும், கால் முட்டி வீக்கத்துல சம அளவு போடணும் ரெண்டும். இல்லம்மா, உளுந்து வந்து ஆ, 1 கிலோ ஒரு 1/4 கிலோ தாம்மா போடணும். உளுந்து தான் ஜாஸ்தியா இருக்கணும். ரெண்டையும் வறுக்கணுமா? வறுக்கலாம் கூடாதும்மா. ஜஸ்ட் சும்மா பச்சையா? வெயில் காய்ச்சல் மட்டும் போட்டுட்டு, ஏன்னா பழைய உளுந்துல அதனால வெயில்ல ஒரு காய்ச்சல் போட்டுட்டு, என்ன ஆ, பண்ணணும் பவுடர் அத வந்து முட்டிக்கு ஃபுல்லா பத்து போட்டு, மேல வந்து ஒரு காடா துணி இருக்கு பாத்தீங்களா? அத வந்து உங்க ம், முட்டி சைஸ்க்கு ஏத்த மாதிரி அத வந்து ஒட்டி விட்டுறணும். அதனா ம், நம்மளுக்கு மாவு விழுவாது. நைட்டு படுக்கும்போது படுத்துட்டு காலையில எடுத்துறலாம். அந்த மாவு வந்து தண்ணீல வந்து பேஸ்ட் மாரி கரைச்சு போட்டுக்கலாம்மா. ம். பேஸ்ட் மாரி கரைச்சு அத ரெகுலரா போட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துல உங்களுக்கு அந்த வீக்கம்லாம் குறைஞ்சு வலியும் குறையும். நீங்க போட்டு பாருங்க. வீக்கம்லாம் இல்ல, வலிதான். மடக்குனா வலிக்குது, இது பண்ண வேற ஒண்ணும். சொல்லிருவோம். முட்டிக்குள்ள எந்த இடத்துல வீக்கம் இருக்குன்னு. முட்டிக்கு கீழ ஒரு நீர் பை மாரி இருக்கும். அடியில. ம், அந்த ம். அந்த நீர் பையில இத போட்டீங்கன்னா, அது நீர ஃபுல்லா உருவி எடுத்துரும். உங்களுக்கு வலி குறையும். சரி, சரி. மேம் முட்டியோட முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமுமே போடணுமா மேம்? ஆமா. முன்பக்கம், பின்பக்கம் போடணும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் துணி வந்து முன் பக்கத்துக்கு தனியா, பின் பக்கத்துக்கு போட முடியும். அப்புறம் கால் அசைச்சோம்னா டோட்டலா துணி கலண்டுட்டு வந்துரும். சரிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூம்மா. ம். உங்களால நமாஸ் பண்ண முடியலங்கிறாங்க கால் மடக்கி. அது சரியாயிரும்ல மேம் தொடர்ந்து போட்டா? என்னம்மா? அவங்களால பிரேயர் எங்களுக்கு நமாஸ் பண்ண முடியலங்கிறாங்க, பிரேயர் பண்ண முடியலங்கிறாங்க. கால் மடக்கி நாங்க ப்ரே பண்றதுனால. அதனால இப்ப உங்களுக்கு வீட்டு வேற கூட இருப்பாங்கம்மா. நீங்க அதனால ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, அவங்க வந்து வயிற குறைக்கிறதுக்கும், உள்ளக்க வயித்த சுத்தம் பண்றதுக்கும் மருந்து குடுத்து, அதையும் கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு கால் வலியும் குறையுமா. கால்ல இருக்கிற கெட்ட நீர் ஃபுல்லா வெளியேறிரும்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூம்மா. என்ன? போட்டாலும் இருக்கா? நன்றி, நன்றிங்க. முட்டி வலி இருக்கிறவங்க யாருனாலும் போடலாம். முட்டி மட்டும் கிடையாது. ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துலயும் இந்த 10 போடலாம். ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்லயும் குதிங்கால் வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த 10 போடலாம். நன்றி, சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக தெய்வ சிகாமணி, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. கேளுங்க. குட் மார்னிங் மேம். எனக்கு இந்த இடத்துல இச்சிங் இருக்கு மேம். டெய்லி இச்சிங் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல மேம். சாப்பாடுல இட்லி, தோசை மாவு எடுக்கக்கூடாது. வெங்காயத்த கம்மி பண்ணணும். நல்லெண்ணெயில சமைக்காம தேங்காய் எண்ணெயில சமைங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் வத்தல் எடுக்கக்கூடாது. ஓகே மேம். இட்லி தோசை சாப்பிடக்கூடாதா மேம்? சாப்பிடக்கூடாதும்மா. ஓகே மேம். ஓகே மேம். அத விட்டீங்கன்னா, நீங்க இத விட்டுட்டு நீங்க எங்க போய் என்ன மருந்து வாங்கி சாப்பிட்டாலும், உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ள இந்த எரிச்சல் குறைஞ்சிரும். ஓகே மேம். ஓகே மேம். சரியா? சொல்லுங்கம்மா. தேங்க்யூ மேம். நன்றி, 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 தேங்க்யூ. நன்றி. அடுத்தது பிரபாவதி, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. பிரபாவதி. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா பிரபாவதி. அன்மியூட் பண்ணது தெரியாம டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அடுத்தவங்கள கூப்பிடுங்க. ஓகே. சொர்ணலதா, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. சொர்ணலதா. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா நான் உங்ககிட்ட பேசினேன் இல்லைங்களா, கால் வலிக்காக உளுந்து 10 போட சொல்லி. இப்போ போட்டிருக்கேங்கம்மா, கொஞ்சம் பரவாயில்ல, வலி குறைஞ்சிருக்குங்க. ஆனா வந்து நைட்ல பார்த்தா அது ரொம்ப காஞ்சு போய் அப்படியே எரியற மாதிரி இருக்குங்கம்மா. அது என்ன பண்றது, நைட்டு ஃபுல்லாவே போட்டு படுக்கும் போது அது அந்த காஞ்சதுக்கு அப்புறம் எரிச்சலாட்ட வருது. பரவாயில்லைங்களா அது? அது ஒண்ணும் கிடையாதும்மா. அது ட்ரை ஆகி உங்க ஸ்கின்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? அந்த முடியோட இழுத்து வரும்போது ஒரு எரிச்சல் குடுக்கும். நீங்க அத எடுத்துட்டு நல்லா ஊத்தி கழுவிட்டு எண்ணெய தடவுனீங்கன்னா சரியா போயிரும். ஓ, இல்லாட்டி பகல்ல மட்டும் ஒரு 2 மணி நேரம் போட்டுட்டு இருந்துக்கலாங்களா, இல்ல நைட்டு ஃபுல்லா போடுறதுங்களாம்மா? நைட் வந்து 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நம்ம போட்டாதான் அது எஃபெக்ட் இருக்கும். ஓ, ஓகே ஓகேங்க. ஆனா பரவாயில்ல, இப்ப முதல்ல முட்டி வலிக்கு நான் எண்ணெய் தடவிட்டு போடுங்க. ஓ, ஓகே ஓகேங்கம்மா. சரிம்மா, இப்ப பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் அந்த வலி குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னுமே வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது கொஞ்சம் வலி இருக்குங்கம்மா. ரெகுலரா போடுங்க. கொஞ்சம் மாசம் தேவைப்படும். ரெகுலரா. ஓகேங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ங்கம்மா. பரவாயில்ல, எனக்கு உண்மையிலுமே குறைஞ்சிருக்கு அந்த இது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
தேங்க்யூ ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்ப நீங்க போட்டீங்க இல்லையா, அத இப்ப சொல்லி கொடுத்தது. ஏன்னா சில சமயம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுறோம், எங்க தேய்க்கிறது அப்படிங்கறது. பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. அதை மட்டும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டா எங்களுக்கு குரூப்ல இருந்தா எப்ப வேணாலும் அதை எடுத்து நாங்க பாத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்குங்கம்மா. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வீடியோ கொடுக்குற மாதிரி பாக்குறேன் நானு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்ன காமன் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க தப்பா ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சைடு எஃபெக்ட் இல்லாத பாயிண்ட் தான் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். சரியா? அதனால நீங்க ஓகே. பயப்படாத. என்ன வந்து உங்களுக்கு பாயிண்ட் தரலைனாலும் சரி, அந்தந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்க என்ன தேய்க்கிறீங்க. என்ன வந்து எந்த டைரக்ஷன்ல நான் தேய்க்க சொல்லியிருக்கேனோ அதை மட்டும் ப்ராப்பரா பண்ணிருங்க எல்லாருமே. மேல இருந்து கீழே இருக்கணும், பின்பகுதியில கீழ இருந்து பின்னாடி மேல. வந்து கீழ இருந்து மேல. அது ஞாபகம் இருக்குங்கம்மா.